அன்னைக்கு இருக்கிற திருமணங்கள் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வரணும் இல்லையா? அதை சொல்வதற்கு அது பேர் மீனாட்சியாமா? மீனாட்சி. மீனாட்சி எங்க மதுரை மீனாட்சி வருது. ஆகமா, நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையில் இருக்காங்க அவங்க. சரி. பொதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதிரிகளின் கூட்டுக்குள் இமைதிறந்து பிறந்தவளே, அரும்புக்குள் மனமாகி கரும்புக்குள் சுவையாகி என் நரம்புக்குள் உணர்வான என் தமிழே தாயே, உன்னை வணங்குகிறேன். என்னை ஈன்றோருக்கும் அறிவூட்டிய சான்றோருக்கும் அவை நிறைந்த பெரியோருக்கும் பேராண்மை இளையோருக்கும் பெண்ணியமாய் வந்தோருக்கும் கண்ணான மழலையருக்கும் கைகூப்பி சொல்லுகிறேன் காரைக்குடி மீனாவின் கனிவான வணக்கங்கள். தம்பி அண்ணாமலை, சேஷாத்ரி அண்ணனுக்கும் புலவர் ஐயாவுக்கும் தான் வயசாயிருச்சு. அந்த கால திருமணம் தான் பேச வந்திருக்காங்க. நீங்க 2K கிட். நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பாக்குறப்ப மின்னல் மாதிரி இப்படி போற பொண்ணை காமிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? இதாம்பா அங்கவை, இதாம்பா சங்கவை, ஏதாவது ஒண்ணு மின்னல் மாதிரி போகும்பா முடிவெடுனா பொங்க வச்சிட மாட்டீங்க? பழகலாம். சங்கவைனா என்னைய மாதிரி தான் இருக்கணுமாப்பா? ஐயா மாதிரி வாங்க பழகலாம். யாரு என்னன்னே தெரியாம எப்படிங்க கல்யாணம் பண்ண முடியும் தானே கேட்பாரு. இப்படி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்ததுனால வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வாங்கன்னு கேட்கலையா? என் பானையை தந்தாச்சு எவ்வளவு நேரம் நின்று எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் பத்திரிக்கையை வைக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு வீட்லயும் சாப்பிடல முடியலன்னு சொன்னா, நம்ம வீட்டுல அவன் சாப்பிடலையா, அவன் கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். எத்தனை வீட்லயே அவங்க சாப்பிட முடியும்? 80 கிலோ இருந்த அப்பச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 50 கிலோ ஆயிடுவாரு. அப்படி இருக்கப்ப வேலை அதிகமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை கூட அவரால் கொண்டாட முடியாத அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியா? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கையில வேலையை கொடுப்பா, நம்மளும் சேர்ந்து கொண்டாடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆனந்தமா கொண்டாடுறாங்க. வாங்க சாப்பிடுவோம். அன்னைக்கெல்லாம் எல்லாருமே ஒரே குடும்பமா ஒன்னாவே இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் தனித்தனி ஆயிட்டாங்க. எப்போதுமே வைரத்தை கையிலே வச்சுட்டு வெளியில தேடுற உலகம் தான் இது. பக்கத்திலே இருந்தா அருமை தெரியாது. எல்லாரும் பிரிஞ்சே இருக்கும் போது, என்னைக்காவது ஒரு நாள் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கும் போது அதனுடைய மகிழ்ச்சியே வேறதான் தெரியுமா? அன்னைக்கு எங்க பாட்டி ஆயாலாம் எங்க அம்மாவை பிடிச்சி அந்த கத்துக்கிறதுனாங்களா எங்க அம்மா கல்யாணத்தன்னைக்கு கண்மை போட்டதுக்காக. இன்னைக்கு பொண்ணோட ஆயா, பொண்ணோட அக்கா, பொண்ணோட அப்பத்தா எல்லாருமே ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப், சாரி டிராப்பிங்னு எல்லாமே பண்றாங்க. யாரு பொண்ணு, யாரு அப்பத்தா, யாரு ஆயானே தெரியல. அந்த அளவுக்கு இளமையா இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்குமே இளமையா இருக்கதானே ரொம்ப பிடிக்கும். யாருக்குதான் வயசான பிடிக்கும்? அன்னைக்கு தம்பி சொல்றாரு வாடா போடான்னு கூப்பிடுறாங்களாம். வாடா போடான்னு கூப்பிடுறத நீங்க பாத்தீங்க. அன்னைக்கெல்லாம் கெத்த விடாதடா மாப்பிள்ளையா ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும்டான்னு சொல்லி சிரிக்க கூட மாட்டாப்புல அந்த மாப்பிள்ளை. பொண்ணு சிரிச்சிருமா? பொண்ணு சிரிச்சாதான் குறை சொல்லுவாங்களே. போச்சு. பொண்ணு சிரிச்சாலும் குறை, சிரிக்கலன்னா என்னடி ஆத்தா இது இப்படி சிரிச்சுட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை மண்டிட்டு அந்த மோதிரத்தை அந்த பொண்ணு கையில போடுற சமத்துவமான திருமணங்கள் இன்னைக்குதான் இருக்கு. ஆட்சிகள்லாம் நம்மளாம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு செகண்ட்ல இப்படி பொண்ணை பார்த்துட்டு வந்துருவாங்கல்ல. பொண்ணு எப்படி இருந்தா, பொண்ணு யாரு, இதுவா அதுவான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது, அத்தா பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தீங்களே நல்லா இருந்துச்சா அந்த மாப்பிள்ளை கேட்பார். அப்ப அந்த ஆட்சி சொல்லும் நல்லா தான் இருக்கா அப்படின்னுச்சுனாவே போச்சு. இவன் கன்ஃபியூஷன்லேயே இருப்பான் கல்யாணம் முடிகிற வரைக்கும். அதான் நல்லா சொன்னா தான் என்ன நல்லா தான் வேற சொல்றாங்களே அப்படின்னு பதட்டத்திலே வச்சிருப்பாங்க நம்மளை கடைசி நேரம் வரைக்கும். இப்படி எல்லாமுமே ஒரு மாதிரி பெண்ணினுடைய விருப்பமோ, ஒரு பையனுக்கு பொண்ணை தெரியாமலே நடந்த திருமணங்கள் கட்டாய திருமணங்களாக தான் பெரும்பாலும் இருந்தது. சரி, இப்பெல்லாம் இன்வைட் அனுப்புறாங்க. யாரும் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறது கிடையாது. அன்னைக்கு பத்திரிக்கை வச்சா என் பேரை சின்னதா போட்ட, என் பேரை பெருசா போட்டு எப்படி நீ போடுவேன்னு அவ்வளவு சண்டை. இன்னைக்கு அப்படி இல்லையோ? இன்னைக்கு இன்வைட்ல பொண்ணு பேரும் மாப்பிள்ளை பேரும் மட்டும்தாங்க இருக்கு. எதுக்கு பஞ்சாயத்து? கூகுள் மேப்ல ஸ்கேனர் போட்டு லொகேஷன் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. அன்னைக்கெல்லாம் விலாசம் கண்டுபிடிக்க முடியாம காலையில 9 மணி கல்யாணத்துக்கு நைட்டு 9 மணிக்கு தான் சேருவாங்க.
மாமியாரும் மருமகளும் போடாத சண்டை கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, மாமியாரும் மருமகளும் கட்டி பிடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்கிற காட்சியெல்லாம் நம்ம பாக்குறோம்னு சொன்னா இன்றைய கால திருமணங்கள் தான் மகிழ்ச்சியை தருது. அன்னைக்கு இல்ல திருப்பூட்டுதல்னு ஒண்ணு நகரத்தாரல்ல சொல்லக்கூடிய வார்த்தை, தாலி கட்டுறதுக்கு. அப்படின்னா வரக்கூடிய மகாலட்சுமியை பூட்டி வச்சுக்கப்பா அப்படின்னு அர்த்தம். ஆனா அன்றைக்கு பூட்டப்பட்டது மகாலட்சுமி மட்டும் கிடையாது, மகாலட்சுமியோட மனசும் தான். அதைத்தான் ஒரு கவிஞன் அழகா சொன்னா, வெட்டப்பட்ட வாழை மரத்தின் இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டிருக்கையில், அதாவது வாழை மரத்தின் இலைனா பொண்ணும் மாப்பிளையும், வெட்டப்பட்ட வாழை மரத்தின் இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டிருக்கையில் பூ தேனை சொட்டலாமா சொட்ட வேண்டாமா என்று காத்து கொண்டிருக்கையில், சீரியல் விளக்குகள் மினுமினுக்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்த திருமணத்தில் வெட்டப்பட்ட வாழை மரத்தின் அடியில் மட்டும் நீர் கசிந்து கொண்டே இருந்தது, அந்த மணப்பெண்ணின் மனதை போல. அந்த மாதிரி அவளுடைய ஆசை கனவுகள் எல்லாமே மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல தன்னோட பேஷன், தன்னோட கரியர், தன்னோட மனசு எல்லாத்தையும் முழுமையா சொல்லி, இதுதான் நான் இப்படித்தான் இருப்பேன், நமக்கு ஒத்து போகுமா அப்படின்னு பார்த்து, அன்னைக்கு மனசளவுல மாற்றுத்திறனாளிகளாக எதுவுமே பேச முடியாத இருந்த பெண் இன்னைக்கு கொண்டாடி அந்த திருமணத்தை மகிழ்விக்கிறான்னு சொன்னா, பெரும்பாலும் மகிழ்ச்சியை தருவது இந்த கால திருமணங்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என்ன ஒரு அருமையா ஒரு தொடர் போட்டுச்சு, கடைசியாக கண்டுபிடிச்சிகளை நம்ம தெரியாது. மனத்தாலும் மாற்றுத்திறனாளியாக அன்றைக்கு இருந்தது பெண்கள். ஒரு அருமையான தொடர் அது. நகரத்தார் வீட்டு பிள்ளைகள் எப்படி ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கின்றதுக்கு அடையாளங்கள்ல இது ஒன்று. ரொம்ப தெளிவாக அடிச்சிருக்கிறாங்க. திருமணங்கள் அன்றைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய திருமணம். ஒருத்தர் முன்கூட்டியே தெரிந்து இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற திருமணத்தில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு செய்கிற முடிவு திருமணம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த காட்சி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. அன்னைக்கு இருக்கிற திருமணம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி தம்பி ரொம்ப அருமையாக சொன்னார். ஓடுற ஓட்டத்தில் அதை மாற்றுறாங்க அவங்க. அன்னைக்கு யாருங்க பொண்ணு பாவம் முன்ன பின்ன அவரை பார்த்தது இல்லைன்றாங்க. இப்போ முன்கூட்டியே பார்த்து ஒருவரவர் குணங்களை புரிந்து கொண்டு நடக்கிற திருமணம்ன்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் திருமணம் ஆன ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்கள கேட்கலாம்ல. ஏன்னா இதெல்லாம் இவங்க திருமணம் இல்லைடாமா, திருமணம் மண்டல என்ன பரவாயில்ல, இவங்க திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது கொஞ்சம் அனுபவப்பட்ட கோஷ்டியாக தெரியுது. இங்கே அனுபவப்படாத ஒரு கோஷ்டி பேசியிருக்கு. சரி.